பொம்பளை பிள்ளை நீ பேசாதம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். கேசி ஃபேமிலி இன்ஸ்கிளாஸ் ஸ்பெஷல் ஹாய். மார்னிங் இன்னைக்கு தான் நம்ம எந்திரிச்சிருக்கோம். இப்போ தான் எந்திரிச்சிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் vlog தான் நீங்கள் பார்க்குறீங்க. கிச்சன் காலையில் எப்படி இருக்குன்னா நைட் எப்படி க்ளீன் பண்ணி வச்சுட்டு போகணுமோ அப்படியே தான் இருக்குது. இப்படி தான் இருக்குது கிச்சன். ஸோ நைட் யூஸ் பண்ண பாத்திரம் வரைக்கும் அங்கே இருக்குது. வீக்கெண்ட் தானே அது தேய்க்க வேண்டாம், இல்லைன்னா நைட்டே தேய்ச்சிருவேன் நான் பாத்திரம். சும்மா நைட்டுக்கு யூஸ் பண்ண பாத்திரங்க மட்டும் கொஞ்சோண்டு கிடக்கு. இதே ஸ்கூலுக்கு ஷர்வன் போகிறோம் அப்படின்னாக்கா நாங்கள் முன்னாடி தான் ராத்திரியே அதை க்ளீன் பண்ணி வச்சுருவோம். வாஷிங் மிஷின் ஆன் பண்ணியாச்சு. துணி வேலை நடந்துகிட்ருக்கு. வாஷிங் மிஷின் 2-3 வாட்டி ரிப்பேர் ஆகும்போது வாஷிங் மிஷின் ரிப்பேர் பண்ண வந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, பவுடர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க, அதுக்கு பதிலாக லிக்விட்ஸ் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பவுடர்ஸில் கிடைச்ச பளிச்சுன்னு கிடைச்ச அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் லிக்விடில் கிடைக்கலன்னு தான் சொன்னோம். நானும் 2 மூடி ஊற்ற வேண்டிய இடத்துல 4 மூடியாக ஊற்றி பார்க்குறேன். பட் எனக்கு அது கிடைக்கல. ஏதாவது நல்ல லிக்விட்ஸ் தெரிஞ்சதுன்னா எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். காலையில் ஓட்ஸ் தோசை தான் நான் செய்ய போகிறேன். அதுவும் ஓட்ஸ் வெங்காயம்லாம் போட்டு ரவா தோசை மாதிரி தோசை செய்ய போகிறேன். அது எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஷர்வன் தூங்கிட்டு இருக்காரு. வாங்க அவரை ஃபஸ்ட்டு எழுப்பி விட்டுருலாம். இந்த சனி ஞாயிறில் அவனை எழுப்பி விடுறது ரொம்ப கஷ்டம். முன்னாடியே ஏஞ்சிட்டான், ஆனால் எந்திரிச்சு வரமாட்டாங்களா அவன்கிட்ட. இன்னும் தூங்கினே இருக்கு பாருங்க. அது நடிக்கிறது தானே. டாய் சர்வனுக்கு நடிக்க வரல. குட் மார்னிங். குட் மார்னிங். ஏன் ஏஞ்சி வர மாட்டீங்களா? அம்மாடியா குட் மார்னிங் சொல்லுங்க எல்லாருக்கும். குட் மார்னிங். குரல் பாருங்க கரகரான்னு இருக்கு. சரி, என்ன ஹெல்ப் பண்ணுவீங்க காலைல ஏன் சொன்ன மாமுக்கு? பெட் அடுக்கி வைக்கிறதுக்கு. எப்பவுமே எந்திரிச்சோன்னா ஃபர்ஸ்ட் வேலை பெட் அடுக்கி வைக்கிறது நான் சொல்லியிருக்கேன். காலையில எப்பவுமே நான் கர்டைன்ஸ்லாம் ஓப்பன் பண்ணிடுவேன். அந்த சன்லைட் உள்ள வரட்டும் அப்படின்ட்டு ஹெல்ப் பண்ணிட்டாங்க. அடுத்து வேடிட்டாங்க. எனக்கு வெயிட்லெஸ் பெட்டு தாங்க, அது தக்கையா இருக்குங்க, ஆனால் நல்லா குஷனா இருக்கும். நல்லாடுறான். இருங்க, நான் எடுத்துட்டு போறேன். இதை மட்டும் எனக்கு பிடிச்சி விடுமா? வேணாம் வேணாம், உன்னால முடியாது, கீழே போட்டுருவேன். இல்லடா, இழுத்துட்டு போக கூடாதுடா தம்பி. தூக்கிட்டு போடுமா? ஆமா, வச்சிரு, நான் எடுத்துட்டு போய்க்கிறேன். ஸோ காலையில் ஃபஸ்ட்டு எப்பவுமே பெட்டை க்ளீன் பண்ணேன். இந்த ரூமே பாருங்கள், ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது. ஒரு வேலை முடிஞ்சிச்சு. ஸோ வாங்க பிரேக்ஃபாஸ்ட் கடைன்னு செய்யலாம். 1 கப்பு ஓட்ஸு நல்லா ட்ரையாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. கலர் மாறாமல் இளந்தீயில் நல்லா நான் இந்த மாதிரி வறுத்து வச்சுருக்கேன். நல்லா கிறிஸ்பியாக ஆகிடுச்சு. லைட்டாக நல்லா ஆற வச்சுட்டு நரன்னு அரைச்சிக்கலாம். அரைச்சி வச்சுருக்க ஓட்ஸ் அதில் சேர்த்துக்கலாம். 1 கப் ஓட்ஸ்க்கு 3/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க, நல்லது இதுக்கு. பொடியாக நறுக்குன கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்குன குடமிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்குன வெங்காயம் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்குன கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நீங்கள் மிளகு எக்ஸ்ட்ராவாக சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஷர்வன் சாப்பிட மாட்டேன், அதனால நான் சேர்த்துக்கல. வேணுன்றவங்க மிளகுமே லைட்டாக 1-2 தட்டி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து தோசை மாவு பதம் அளவுக்கு நீங்கள் இதை லம்ஸ் இல்லாமல் கரைச்சிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. 10 மினிட்ஸ் கழிச்சு தோசை சுடும் போது உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரவெல்லாம் தண்ணியை எடுத்துரும். இந்த மாதிரி நல்லா நீர் பதத்தில் இருக்கணும். ரவை தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நல்லா கல் சூடாக இருக்கும்போது வெளியிலேருந்து உள்ளே ஊற்றுவோம்ல, அந்த மாதிரி ஊற்றிக்கணும். நான் காட்டுறேன். இந்த மாதிரி ரவா தோசை மாதிரி நீங்கள் ஊற்றுனீங்கன்னா பார்க்கவும் நல்லாயிருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும். இது ஓட்ஸ் தோசையாக வேண்டாம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ கண்களுக்கு அருமையாக இருக்கும், சாப்பிடும்போது கூட ருசியும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கடற்கடன் சமைச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் நிறைய வேலைகள்லாம் இருந்து அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அழகாக ஜம்மன் குளிச்சுட்டு வந்துட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா டெர்மவைவ் ஹைட்ரா கிளென்சர் யூஸ் பண்ணி நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிறேன். இதில் பேரபன், ஃப்ராக்ரன்ஸ், சோப், எஸ்எல்எஸ் இது மாதிரி எதுவுமே ஆட் பண்ணப்படலை. இதில் இருக்கக்கூடிய நேச்சுரல் கொலாய்டல் ஓட்மீல் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய எக்ஸஸ் சீபம், டர்ட் அண்ட் அதர் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது நியூட்ரிடம் மாய்ஸ்சரைசிங் லோஷன் நான் ஃபேஸில் போட்டுக்கிறேன். இது நல்ல ஸ்கின்னை சூதன் பண்ணும். அண்ட் விட்டமின் இ இருக்கிறதுனால நல்ல ட்ரை ஸ்கின் இருக்குது, எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்குலாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் ஸ்கின் பர்ன் இருக்குது, சன் பர்ன்லாம் இருக்குது அப்படின்னாக்கா அதை காம் பண்ணுறதுக்கும் சூதன் பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நல்லா ஹைட்ரேட்டடாகவும் இருக்குங்க. கைக்கும் காலுக்கும் நான் பார்த்தீங்கன்னா டெர்மவைவ் கொலாய்டல் ஓட்மீல் லோஷன் தான் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த மாய்ஸ்சரைசிங் லோஷன் எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின்ஸ் இருக்குன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். பிஸ்குன்னு இருக்காது, டக்குன்னு உங்களுக்கு ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிடும்.
இதில் நேச்சுரல் கொலாய்டல் ஓட்மீல் இருக்கிறதுனால நல்ல மாய்ஸ்சரைசிங்கும் சூதிங்கும் கிடைக்கும் நம்ம ஸ்கின்க்கு. கொஞ்சம் லைட்டாக அப்படி பவுடர்லாம் போட்டு லைட்டாக நான் வந்து டச்சப்லாம் பண்ணி அழகாக விளக்கெல்லாம் ஏற்றி ஒரு சாமி கும்பிடும் போட்டுட்டு நான் வந்துட்டேன். அடுத்து கிச்சனில் வந்து ஃபஸ்ட்டு ஏற கட்டிடலாம் அப்படின்ட்டு. வீக்கெண்ட் ஆச்சுன்னா அடுத்த வீக்குக்கு தேவையான மளிகை சாமான்லாம் ஒரு நாள் வாங்கி அதை ஆர்கனைஸ் பண்ணி காலியான டப்பாவெல்லாம் கழுவி அதை தொடச்சி எடுத்து அதில் வந்து மளிகை சாமான்லாம் கொட்டி வைக்கிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வேன். சாட்டர்டே ஆர் சண்டே ஒரு நாளைக்கு வந்து இந்த வேலையை செய்வேன். இன்னொரு நாள் வந்து காய்கறிலாம் வாங்கிட்டு வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணி என்னென்ன நாளைக்கு என்னென்ன மாதிரி சமையல் வந்து செய்யலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி காய்கறிகள் அளவாக வாங்கிட்டு வந்து அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுறது, அதை ஆர்கனைஸ் பண்ணுறது இன்னொரு நாள் அப்படின்னு வச்சிருவேன். இந்த 2 நாளுமே பெட் ஸ்ப்ரெட்ஸ் மாற்றுறது, துணி துவைக்கிறது, அதெல்லாம் அயன் பண்ணி செட்டாக ஷர்வனுக்கு வந்து ரெடியாக வைக்கிறது, லஞ்ச் பாக்ஸஸ் லஞ்ச் பேக்லாம் ரெடி பண்ணி வைக்கிறது, இதெல்லாம் நான் வந்து முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவேங்க. ஷர்வனோட ஹெல்ப்பில் இந்த வேலையை முடிச்சிட்டேன். இது ரெண்டுத்தையும் மாற்றிட்டேன் அழகாக. ஒருத்தவங்க இதை நான் ரிவ்யூ பண்ணும்போது ஒரு வீடியோவில் கூட கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி ரவுண்ட் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, ஃபஸ்ட்டு ரவுண்டை ரிவ்யூ பண்ணீங்க, இப்போ இதை வாங்கியிருக்கீங்க, இந்த மாதிரி மாற்றி நீங்கள் பண்ணிங்கன்னா நான் எதை வாங்குறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் பிடிக்கும், சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பிடிக்கும். எல்லாருக்கும் எல்லாமே பிடிக்காது. ரிவ்யூ பண்ணும்போது நான் எல்லாத்தையும் தான் பண்ணணும், ஏன்னா எல்லாருடைய டேஸ்ட்டும் ஒரே மாதிரி இருக்காது. அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை அவங்கவுங்க வாங்கிக்குவாங்க, அவங்களுக்கு வேணான்றதை அவங்கவுங்க இக்னோர் பண்ணிக்குவாங்க. ஸோ ஒருத்தருக்கு ஒன்று பிடிக்கும். நான் ஒன்றுத்துக்குள்ளேயே ஒரு வட்டம் போட்டு அதுக்குள்ளே இதை மட்டும் தான் நான் செய்வேன் அப்படின்னு நான் மாட்டிக்க முடியாது. ரிவ்யூ பண்ணும்போது எல்லாத்தையும் பலதரமான ப்ராடக்ட்ஸை ரிவ்யூ பண்ணுறது தான் என் வேலை. அண்ட் வாங்கிட்டு அதை நான் வேஸ்ட் பண்ணுறதில்ல. ஒன்று கிவ் அவே நான் கொடுத்துருக்கேன், இல்லை என்ன சுற்றி உள்ளவங்க கேட்டவங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன், இல்லை நான் யூஸ் பண்ணியிருந்திருக்கேன். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி யூஸ் பண்ணிங்கன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, மிளகு, சீரகம், கடலைப்பருப்பு, வெந்தயம் இதெல்லாம் இதுலேயும், பட்டை, லவங்கம், ஸ்டார் அனீஸ், ஜாவித்ரி, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், அடுத்தது கசகசா இதெல்லாம் வந்து அழகாக ரெண்டுத்துலேயும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். இந்த இடம் வந்து கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது, ஸ்ப்ரே பண்ணி நான் வந்து அழகாக இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அழகாக எடுத்து நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு வந்துடுறேன். ஸோ அந்தந்த வேலையை செய்யும் போது அந்தந்த ரேக்கை அப்பப்போ நான் வந்து தொடச்சிக்குவேங்க. டீப் கிளீனிங் பண்ணும்போது நமக்கு வந்து நிறைய வேலை இருக்காது. ஒரு ஷெல்ஃபாக அப்பப்போ டைம் கிடைக்கும் போது நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சிருவேன். ஸோ அந்த மசாலா டப்பாஸ்லாம் அந்தந்த பிளேஸில் நம்ம வச்சாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ராத்திரி நான் 2 ஈடு துணி வந்து போட்டிருந்தேங்க. ராத்திரி வந்து என்னுடைய துணி ஒன்று போட்டிருந்தேன் ஒரு செட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெட் ஸ்ப்ரெட்ஸ் வந்து நைட்டே நான் மாற்றிட்டேன். அந்த பெட் ஸ்ப்ரெட்ஸையும் துவச்சு அது வந்து பால்கனியில் இருக்கக்கூடிய கொடியில் வந்து காஞ்சிட்டு இருக்கு. ஸோ நல்லா காஞ்சிடுச்சு. அடுத்த ஈடு துணி நம்ம காலையில் போட்டிருந்தோம் இல்லையா, அதை காய போடணும். அதுக்கு முன்னாடி இந்த துணியெல்லாம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடியில் இருக்கக்கூடிய காஞ்ச துணியெல்லாம் நான் எடுத்துட்டு இருக்கேன். நல்லா உதறி இழுத்து பிடிச்சு நல்லா நீவி விட்டு நம்ம மடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா அயனே கொடுக்க தேவையில்லை, நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணும்போது அது துணியாக இருக்கட்டும், பெட் ஸ்ப்ரெட்டாக இருக்கட்டும், ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அந்த பெட்ரூமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். நமக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படி பெட்ரூமுக்கு போனால் அக்கடா தூங்கலாம் அப்படின்ற மாதிரி தோணணும். அதுக்கேற்ற மாதிரியான கலர்ஸ் யூஸ் பண்ணுறது, அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப நீட்டாக பெட்ரூம் வச்சுக்கிறது ரொம்பவே அவசியம். ஏன்னா பெண்கள் வந்து கொஞ்சம் அப்படி கண்ணசரலாம், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம், கொஞ்சம் இடுப்பை சாய்ப்போமே நினச்சி கொஞ்ச நேரம் அப்படி படுக்க போகும்போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் இல்லைங்களா. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மிஷினில் வந்து துணியெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ அதையும் வந்து டக்குனு காய போட்டுடலாம் அப்படின்ட்டு. ஸோ முக்கியமாக ஷர்வனோட க்ளோத்ஸ் எவ்வளோ இருக்கோ அது எல்லாத்தையுமே போட்டுடலாம்னு நினச்சேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மிஷின் வந்து இடமும் இருந்தது. ஸோ கரண்ட் எப்படி இருந்தாலும் ஓட தான் போகுது இல்லையா, அந்த இத்தனை மினிட்ஸ்க்கு கரண்ட் இருக்க தான் போகுது. ஸோ எக்ஸ்ட்ரா க்ளோத்ஸ் போகிற அளவுக்கு இடம் இருந்ததுனால ஜியோட க்ளோத்ஸும் கொஞ்சம் நான் வந்து சேர்த்து போட்டிருந்தேன். ஸோ குழந்தை இது எல்லாத்தையுமே துவச்சிட்டேனாக்கா இன்றைக்கி ஃபுல்லாக காய்ஞ்சிருச்சுன்னா ராத்திரி எடுத்து நம்ம மடிச்சு வச்சிட்டோம்னா அடுத்த நாள் வந்து ஸ்கூலுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து அழகாக நம்ம அயன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணி கடகடன்ட்டு சாட்டர்டேலேயே நான் வந்து இந்த மாதிரி அவனுடைய துணியெல்லாம் துவச்சி எடுத்து வச்சிருவாங்க. சண்டே அன்னைக்கு ஷர்வினை வந்து எண்ணெய் வச்சு குளிக்க வைக்கிறது, அடுத்தது நெயில்ஸ்லாம் கட் பண்ணி விடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறதுக்கும் அவனோட பேக்ஸ்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி வீக்கெண்ட் வந்து பிளான் பண்ணி குழந்தைக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து என்னுடைய ஒர்க் ஸ்கெடியூல்ஸ் வந்து மாற்றிக்கிறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், பன்னீர் வந்து கட் பண்ணியிருக்கேன். பன்னீர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ண போகிறோம். அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குடமிளகா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து எக் செய்ய போகிறேன், அது என்னன்னு காட்டுறேன் உங்களுக்கு. வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு விழுது வச்சிருக்கேன். இது வந்து உருளைக்கிழங்கு வறுவலுக்கு. இது வந்து தக்காளி சாதம் வந்து செய்ய போகிறேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் வந்துட்டு இங்கே கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து குக்கர் அடுப்பில் வச்சு சமைக்க ஆரம்பிச்சிடலாம். குக்கரில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு நான் தாளிச்சுக்கிறேன். நீங்கள் பட்டை லவங்கெல்லாம் போட்டு பிரியாணி மாதிரி தாளிக்கிறதா இருந்தால், தக்காளி பிரியாணி மாதிரி தாளிக்கிறதா இருந்தாலும் தாளிச்சுக்கலாம். பட் நான் வந்து தக்காளி சாதம் மாதிரி தான் செய்கிறேன். இந்த மாதிரி தாளிப்பு போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயம் இதையும் நான் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுடலாம். இது வதக்கிட்டே இருக்கிறதுக்குள்ளே இன்னொரு ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணி அதில் பேன் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சோண்டு பட்டர் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக நான் எண்ணெயும் அதில் சேர்த்துக்கிட்டேன். அதுக்குள்ளே இங்கே வந்து இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து நல்லா சுருள வதக்கிக்கலாம். எதுக்காக எண்ணெய் சேர்க்குறோன்னா அந்த பட்டர் வந்து உருகி பேர்ன் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சமாக அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக எண்ணெய் சேர்த்துருக்கேன். பொடியாக நறுக்கின பன்னீர் சேர்த்து அது ஃப்ரை ஆகட்டும்னு போட்டு வச்சிருக்கேன். அதுக்குள்ளே இங்கே வந்துட்டு இஞ்சி பூண்டு விழுது வந்து நல்லா பச்சை வாசனை போய் வதங்கிடுச்சு. அதில் தக்காளியும் சேர்த்து நல்லா நம்ம வந்து சுருள வதக்கிக்க போகிறோம். இதுக்கு நல்லா தக்காளி சுருண்டு வதங்கி வந்தால் ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த பன்னீரையும் அப்பப்போ சைடில் நான் வந்து ஒரு 2 வறு வறுத்துக்கிட்டே இருக்கிறேன். இந்த தக்காளி முக்காப்பதம் வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூளும் உப்பும் சேர்த்து நல்லா சுருள வதக்கிட்டு
பட்டாணி, ஊற வச்ச பட்டாணி இல்லை வேக வச்ச பட்டாணி இல்லை ஃப்ராசன் பீஸ், எந்த பீஸ் இருக்கோ நீங்கள் வந்து அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து அதுவும் வதங்கட்டும் அப்படின்னா நான் 2 கலர் கலரி வச்சிருக்கேன். அதுக்குள்ளே எங்கள் பன்னீர் ஒரு சைடு வதங்கிடுச்சு. 2வது பக்கம் நான் திருப்பி போடுறேன். ஸ்லோ ஃப்ளேம் வச்சு பொறுமையாக வதக்குறேன். ரொம்ப நேரம் வதக்குனீங்கன்னா கிறிஸ்பி ஆகிடும், ரப்பர் மாதிரி ஆகிடும். லைட்டாக அந்த சாஃப்ட்னஸ் போகாமல் நம்ம வந்து இது அடுப்பில் ஏற்றினோமா டக்குன்னு இறக்கிட்டோமா அப்படின்ற மாதிரி டக் டக் டக்குன்னு செஞ்சிடணுங்க. லைட்டாக சிகப்பு மிளகாய்த்தூள், காஷ்மீரி சிகப்பு மிளகாய்த்தூள் போட்டு டக்குன்னு ஒரு 2-3 வதக்கிடுறேன். அதுக்குள்ளே இங்கே வந்துட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு. தேவையான அளவு தண்ணி நான் ஊற்றிடுறேன். அது கொதிக்கட்டும். இது வந்து நேச்சுரல் கார்லிக் பவுடர், அதாவது பூண்டு பொடி. அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இல்லை நல்லா இருக்கும் அந்த ஃப்ளேவரு. இது இருக்கிறவங்க சேர்த்துக்கலாம், வேணான்றவங்க வெறும் மஞ்சள் தூளும் மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது நேச்சுரல் ஆனியன் பவுடர். ஸோ இதுவும் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். லைட்டாக உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட் வேணும்னா நீங்கள் வந்துட்டு ஆம்ச்சூர் பவுடர் இருக்குன்னா அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீருக்கு மட்டும் உப்பு சேர்க்கும் போது ரொம்ப மைல்டாக லைட்டாக சேர்த்துக்கோங்க, நிறையா சேர்த்துறாதீங்க. எப்பவுமே சேர்க்குற அளவை விட கம்மியாக தான் சேர்க்கணும். அது 2-3 பெரட்டணும். அதுக்குள்ளே இங்கே வந்து தண்ணி கொதிச்சிருச்சு. அதில் வந்து நான் வெயிட் லாஸ்க்காக பொன்னி அரிசி தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து க்ளோஸ் பண்ணி 3 விசில் வந்தோடனே நான் அதை வந்து ஆஃப் பண்ணணும். இந்த பக்கம் பன்னீர் வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். அதை வந்து சர்விங் பவுலில் மாற்றிடுறேன். ரொம்ப நேரம் வதக்குனீங்கன்னா சவுக்குன்னு ரப்பர் மாதிரி ஆகிடும். பன்னீர் மட்டும் எப்பவுமே லைட்டாக வதக்கி இறக்கிடணும். அதே மாதிரியே டக்குன்னு அதே பேன்லேயே எண்ணெய் வச்சு அதில் பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, குடமிளகாய் பொடியாக நறுக்குனது இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு உப்பும் மிளகுத்தூளும் ஏற்கனவே நான் மிக்ஸ் பண்ணி ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சிருப்பேன். அதை நான் சேர்த்துட்டேன். அது சேர்த்ததுக்கப்புறம் நான் முட்டையும் தேவையான அளவு நான் வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன். 3 பேர் இருக்கிறதுனால 3 முட்டை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணணும். வெங்காயத்தை வந்து சும்மா 2 வதக்கு தான் வதக்கினேன். அதில் இந்த முட்டையை சேர்த்து வதங்கும் போதே சேர்ந்து வதங்கிடும். அதுக்குள்ளே இங்கே வந்துட்டு கடாயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது, பெருங்காயம், வெங்காயம் சேர்த்து நல்லா சுருள வதக்கிக்கிறேன். பெருங்காயம் என்னுடைய கீ இன்கிரீடியன்ட் சொல்லலாம். அந்த வாசனை எங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும், உடம்புக்கும் நல்லதும் கூட. எல்லா சமையல்லையும் அதை நாங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணுவோம். அதுக்குள்ளே எங்கள் முட்டை வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வதங்கி வெந்து வந்துருச்சு. சூப்பராக இருக்குது. அதையும் சர்விங் பவுலில் மாற்றியாச்சு. இங்கே வெங்காயமும் அதுக்குள்ளே வதங்கிடுச்சு. டக்குன்னு தக்காளியை நான் ஆட் பண்ணி உப்பும் சேர்த்து மஞ்சள் பொடி, குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வதக்கிக்கலாம். தேவையான அளவு தண்ணி தெளிச்சு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதெல்லாம் வதங்கினது வந்து திக்காக வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஆல்ரெடி வேக வச்சு சும்மா ரேண்டமாக கையிலேயே நம்ம வந்து கட் பண்ணி வச்ச மாதிரி உடச்சி வச்சிருக்கக்கூடிய உருளைக்கிழங்கையும் சேர்த்து வதக்கி ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சு இறக்கிடலாம். ஸோ சமையல் வந்து பார்த்திங்கன்னா இப்போது தக்காளி சாதம் வந்து தயாராக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முட்டை பொடிமா செஞ்சிட்டோம், பன்னீர் வந்து செஞ்சிட்டோம், உருளைக்கிழங்கு வறுவல். ஏன் இத்தனை செஞ்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷர்வன் வந்து மண்டே டு ஃப்ரைடே வந்து ஸ்கூலுக்கு போயிடுறாரு. ஸ்கூலில் வந்து இவ்வளோ சாப்பாடு கட்டி தரும். ஷர்வன் ஒரு இட்லி தான் சாப்பிடுவான் அப்படின்னா நான் 2 இட்லியாக கொடுத்து அனுப்புகிறேன். சாப்பாடு வந்து கொஞ்சம் கூட தான் கொடுக்குறேன். டெய்லி சாப்பாடு அவன் மீதம் கொண்டு வரான். ஏன்னா நம்ம அளவாக கொடுத்து அதுலேயே சாதம் வைப்பாங்க தான் குழந்தைங்க. ஒரு கரண்டி 2 கரண்டி கொஞ்சம் கூட வச்சோன்னா அவங்க வந்து அதை வச்சுருவாங்க, வயிறு நிறைய சாப்பிடுவாங்க. நான் வந்து எப்போவுமே ஒரு கரண்டி எக்ஸ்ட்ரா தான் வைக்கிறேன். அவன் அதுக்கேற்ற மாதிரி டெய்லி வச்சுட்டு தான் வரான் சாப்பாடு. ஸோ வீட்டில் சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுமே குழந்தை. அவனுக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி வந்து நான் சமைச்சிருக்கேன். குக்கர் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. விசில நம்ம எடுத்துட்டு குக்கர் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தது. அங்கங்கே அந்த சிவப்பு கலரில் தக்காளி, கொத்தமல்லி வந்து பச்சை கலரில், பட்டாணி வந்து கொஞ்சம் லைட் க்ரீனிஷ் கலரில், பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். நீங்கள் பாஸ்மதி அரிசி, சீரக சம்பா அரிசி, இல்லைனா ஹாஃப் பாயில் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, இல்லைனா கர்நாடக பொன்னி, இந்த மாதிரி அரிசிலாம் யூஸ் பண்ணும்போது, இல்லை பச்சை அரிசி இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நல்லா மெலிஸாக ஊசியாக இருக்கும் அரிசி. நான் வந்துட்டு பொன்னி அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் டயட்டுக்கு நான் இதுதான் யூஸ் பண்ணணும். அதையும் ஹாட் பாக்ஸில் நான் சர்வ் பண்ணிடுறேன். உருளைக்கிழங்கும் மேலே கொத்தமல்லி மேலாப்பில் தூவி நான் வந்து இறக்கிட்டேன். இன்றைக்கி என்ன லன்ச் மெனுன்னு பார்க்கலாம். தக்காளி பட்டாணி சாதம், குடமிளகா வெங்காயம் போட்டு எக் பொடி மாஸ், பன்னீர் பட்டர் மசாலா போட்டு ஃப்ரை, உருளைக்கிழங்கு வறுவல். உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் காற்று வாங்கிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு நம்ம வந்துட்டு சாப்பிடலாம் அப்படின்னு நான் நினச்சேன். நான் சாப்பிட லஞ்ச் டைம் வரல. ஒரு ½ hour முன்னாடி நல்லா தண்ணி குடிச்சிருவோம். நான் தண்ணி குடித்தேன். ஸோ கொஞ்ச நேரம் காற்று வாங்கலான்னு ஏசி போட்டிருந்தேன். ஸோ அந்த கேப்பில் சும்மா இல்லாமல் கடகடன் இந்த துணியெல்லாம் மடிச்சிடலாமே அப்படின்னு கடகடன் நான் வந்து மடிச்சு வச்சுட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்க கூட ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். டைட்டிலேயே பார்த்துருப்பீங்க, பெண்கள்னா கேவலமா, இப்படி கூட யாராவது இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி டைட்டில் நான் கொடுத்துருந்தேன். அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நானும் என் ஹஸ்பண்டும் ஒரு லேண்டு பிடிச்சிருந்தது. ஸோ ஓனரை பார்த்து நெகோஷியேட் பண்ணி பேசலாம் அப்படின்ற மாதிரி ஓனரை மீட் பண்ணுற மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களோட பேசலாம்னு போயிருக்கும்போது அவங்க ஒரு விலை சொல்ல போகிறாங்க, நம்ம நெகோஷியேட் பண்ணி கேட்க போகிறோம், பிடிச்சா வாங்க போகிறோம், இல்லைனா வர போகிறோம், அவ்வளோதான் இல்லைங்களா. ஸோ அதை பற்றி ஜென்ஸ் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க கொஞ்சம் ஏஜ்டு பர்சனாக இருந்தாங்க. அவங்களோட என் ஹஸ்பண்ட் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. இடையில வந்து எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட் நம்மளும் சொல்லலாமே அப்படின்னு நான் ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சேன். பொம்பளை பிள்ளை நீ பேசாதம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வந்து எனக்கும் ஜிக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பொம்பளை பிள்ளை மீன்ஸ் எனக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தமே எனக்கு வந்து
ஒரு மாதிரி ஏன் இதை சொல்றாங்க, நம்மளை பார்த்து ஏன் அப்படி கேட்குறாங்க, நம்ம 2022ல இருக்கோம், ஏன் பொண்ணுனா பேசக்கூடாதா, பெண்கள் எல்லா துறையிலயும் இருக்காங்க. அவர்கிட்ட நான் ஒன்னே ஒன்று சொல்லணும்னு மனசு துடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் இந்த உலகத்துக்கு வரதுக்கும் ஒரு பெண் தான் தேவைப்படுறாங்க, அண்ட் அவரோட வாரிசு இந்த உலகத்துக்கு வரதுக்கும் ஒரு பெண் தான் தேவைப்படுறாங்க. ஏன் அவரோட வாரிசா ஒரு பெண் கூட பிறந்திருக்கலாம். இந்த உலகம் வந்து இயங்குறதுக்கே, இந்த உலகம் வந்து அழகா அடுத்தடுத்த ஜென்ரேஷனை பார்க்கறதுக்கே பெண்களும் வந்து தேவைப்படுறாங்க. அண்ட் பெண்கள் வந்து எல்லா துறையிலையும் சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை ஏன் நான் இங்க ஷேர் பண்றேன் அப்படின்னாக்கா, நம்மளுடைய ஆம்பளை குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அடுத்த ஜென்ரேஷன்லயாவது இந்த மாதிரி எந்த ஒரு பொண்ணும் காதுல வந்து கேட்டுறக்கூடாது. இது நம்மளுடைய கடமையா நான் நினைக்கிறேன். ஆஸ் அ யூடியூபர் இந்த மாதிரி விஷயங்களையும் உங்க கூட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து நினச்சி உங்க கூட ஷேர் பண்ணுறேன். அட்லீஸ்ட் இதை பார்க்குற பல பேர் வந்து அவங்களுடைய விஷயங்களை, அவங்களுடைய பார்வைகளை மாற்றிக்கலாம் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்து கஷ்டமாய்க்கு நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய கருத்துக்களை இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி ஆட்களை பற்றி அப்படின்றத கீழே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். டாடா. பாய்.